Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதால் அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வாணியம்பாடியில் ஏழை எளிய மக்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள கட்டப்பட்ட கட்டடத்தில் தற்போது தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதேபோல் ஆம்பூரில் தொடர்ந்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகிறது. இவை எதற்கும் நடவடிக்கை எடுக்காமல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக ஏமாற்றும் விடிய அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்போம் என இஸ்லாமிய மக்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கடைகளால் பேருந்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மாத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வெவ்வேறு மார்க்கத்திற்கு பயணிகள் செல்வது வழக்கம். இந்நிலையில் சிறு கடைகள், தள்ளுவண்டிகள் மற்றும் ஆட்டோக்கள் சாலைகளை ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் நிற்கக்கூட இடம் இல்லாமல் வெயிலில் தவிக்க வேண்டியுள்ளது. மேலும் பேருந்துகள் வந்து செல்ல இடையூறாக இருப்பதால் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கடைகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு CITU தொழிற்சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. பள்ளத்தூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் மீது இளைஞர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியதில் விற்பனையாளர் அர்ஜுனன் உயிரிழந்தார். இதற்கு கருணை அடிப்படையில் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்குவதாக விடியா ஸ்டாலின் அரசு கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU தொழிற்சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு நடந்த போராட்டத்தில் ஏராளமான டாஸ்மாக் பணியாளர்கள் பங்கேற்று விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.